வணக்கம் நண்பர்களே, கார்த்திரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க பார்த்தோன்னா, நம்ம கார்த்தி மயில் விரிச்ச வலையில் மாட்டிக்கிட்டாங்க சிவனாண்டியும் முத்துவேலும். நம்ம மயில் அழகாக ஒரு பஞ்சாப் சிங் கிட்ட போட்டுட்டு வந்துட்டு, இந்த சைடு எனக்கு பாரம்பரிய பழைய சாமி நகைகள் எனக்கு வேணும், அதை எடுத்து தந்தீங்கன்னா உங்களுக்கு பல கோடி ரூபா தாரேன் அப்படின்னு சொல்ல நேரம், என்னப்பா இது நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட்டாக விழுந்திருக்கு மகனே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திக்கிடணும். இப்போ இந்த சிங்கக்கிட்ட இருந்து நம்ம அவ்வளோ ரூபாயை வாங்கிக்கிட்டு இந்த கோவில் நகையில் கொள்ளடிச்சு இன்றைக்கி நைட்டே கொடுத்து கதையை மாற்றிடுவோம், கதையை சாதிச்சிருவோம். கும்பாபிஷேகம் நடக்காமல் போகட்டும், அதுக்கு இது ஒரு காரணமாட்டு இருக்கும். ஏன்னா இப்படி சாமி நகைகள் காணாமல் போயிருக்குன்னா கண்டிப்பாக இது ஒரு குணம், காரியம் நடக்க போகுது அப்படின்னு தான் இதை தெரியப்படுத்துது அப்படின்னு ஊர் மக்களை முட்டாளாக்கி கும்பாபிஷேகத்தை நடக்காமல் ஆக்கிடணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவனாண்டியும் மயிலும் முத்துவேலையும் பொறி வச்சு பிடிக்கிறாங்க. நம்ம மயிலும் கார்த்திக்கும் சேர்ந்து பஞ்சாயத்து கூட்டம் கூடுது, கோயில் நகைகள் காணாமல் போயிட்டு அப்படின்னு இருக்க நேரம், இது எல்லாமே அபசகுணம், ராஜராஜா கையால் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, அதுக்கு தான் இது காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்ல நேரம், இது யார் எடுத்தாங்க அப்படின்னு உள்ள வீடியோ ஃபுட்டேஜ் எனக்கிட்ட இருக்குது அப்படின்னு மயில் காட்டுறாங்க, சாக்காராங்க. ஒரு கட்டத்தில் தான் மயிலுக்கிட்ட ஏமாந்துருக்கோம், அந்த சிங் கெட்டப்பில் மயில் தான் அப்படின்னு சிவனாண்டிய முத்துவேலும் தெரிஞ்சு சாக்காகிறாங்க. கும்பாபிஷேகம் நடக்குது வர ஜெயிலே கம்பி எண்ணிட்டு இருங்க, அப்போ தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஊர் மக்கள் சிவனாண்டியும் முத்துவேலையும் பிடிச்சி ஜெயிலில் ஒப்படைக்கிறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம்தான் நம்ம சிவனாண்டிக்கு ஒரு சந்தேகம் வருது, யார் இவர், எதுக்காக நம்மகிட்ட பாரம்பரிய கோவில் நகைகள் வேணும் அப்படின்னு சாமிக்கு நகை சாத்திட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்மளுக்கு கேட்குது, நம்ம ஆசையை தூண்டி விடுறது மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் முத்துவேல் இருக்கிறது வரை நம்ம சிவனாண்டி என்றைக்குமே ஒரு திருடனாக இருக்க வேண்டியதான். முத்துவேல் தான் சொல்கிறாங்க, மகனே இதுக்கெல்லாம் யோசிக்க என்ன இருக்குது, நம்மளுக்கு கிடைச்ச ஜாக்பாட்டு இவ்வளோ கோடி ரூபாய் இந்த சிங்க தாரானா, இந்த சாமி நகைகளை எடுத்து நம்ம கண்டிப்பாக இவனுக்கு கொடுத்து அந்த பணத்தை வாங்கி நம்ம ஒரே வழியில் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் ராஜசேதுபதி கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் டஃப்பு கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா இந்த கோவில் நகைகளை காணாமல் போயிருக்குன்னா ஏதோ சகுனம் மாதிரி இருக்குது, கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த அம்மன் தன்னோட நகைகளை காணாமல் போகிறது உணர்த்துது அப்படின்னு ஒரு போட்டு பஞ்சாயத்து கூட்டத்தில் இருக்க அனைத்து மக்களையும் முட்டாயில் ஆக்கிடலாம். அதோட ராஜசேதுபதி குடும்பம் இந்த கும்பாபிஷேகத்தையும் நடத்த முடியாமல் பண்ணிடலாம். மகனே எதுக்கு மகனே யோசிக்கிறா, இன்னைக்கு நைட்டே அந்த சிங்குக்கு நம்ம அந்த சாமி நகைகளை திருடி கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சகல நம்ம போட்ட திட்டம் இப்போ ஜெயிக்க போது. முத்துவேலும் சிவனாண்டியும் சரி இன்னைக்கு நைட்டே சாமி நகைகளை திருடி தந்துருவோம் அப்படின்னு சொல்லுறாங்க. அவங்க நம்ம விரிச்ச வலையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நைட்டு நம்ம மயில் போகிறாரு அந்த சிங்கு கெட்டப்புல. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி மறைஞ்சு நின்று அங்கே நடக்கிறதெல்லாம் வீடியோ ஃபுட்டேஜாக எடுத்து எவிடன்ஸை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் அம்மன் நகையை திருடுறாங்க. அழகாக வீடியோவில் கவர் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி ஏ சிங்கு ரூபாயை தாங்க கட்டுக்கட்டா தந்து இந்த சாமி நகைகளை எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் தான் எடுத்து தந்துட்டோம்ல, இது காதும் வச்சது மாதிரி வச்சு முடிச்சிடணும் அப்படின்னு அந்த கதையில் முடிக்கிறதுக்கு ஸ்கெட்சை போட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா பயங்கர ஷாக்கு, பஞ்சாயத்து கூட்டம் கூடுது, சாமி நகைகள் காணலை, யாருப்பா இதை எடுத்துருவா அப்படின்னு சொல்ல நேரம், என்ன சாமி நகை காணாமல் போகிறோன்னா இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு சாமியே தெரியப்படுத்துறது மாதிரி இருக்குது அப்படின்னு
ஒரு புதிரை வந்து போடுறாங்க. நம்ம கார்த்தியை மயிலம் பார்க்குறாங்க. என்ன சிவனாண்டி எப்போவும் கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடாது அப்படின்னே குறியா இருப்பியா? உனக்கு ஒரு வேட்டு வைக்கிறேன்டா. இந்த சிவனாண்டி சொல்லதான் நம்பாருங்க மக்களே. இந்த கோவில் நகைகளை திருடுனது யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து வீடியோ ஃபுட்டேஜை காட்டுறாங்க. அழகா அந்த சிங்குக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அடடா, இந்த சிங்கம் கீழே நிற்கிறானே, இவர் யாரு, எதுக்காக நம்மளை சிக்க வைக்க இப்படி ஒரு டிராமாவை பண்ணுனா அப்படின்னு வந்து சிவனாண்டி திருன்னு முடிச்சுட்டு இருக்க நேரம், என்ன சிவனாண்டி, என்ன யாருன்னு தெரியல, நாதாண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே தாடியை எடுக்கிறாங்க, அந்த தலைப்பாகையை எடுக்காங்க, அதோட தன்னோட முகத்துல வச்சிருந்த மருவையும் எடுக்கிறாங்க. சாகாராங்க சிவனாண்டி. அடடா, இது மயில். ஊர் மக்கள் எல்லாம் அடடா மயில் மாப்பிள்ள, அவர் இந்த வேலையை பார்த்து நைஸா சிவனாண்டியை புரி வச்சு பிடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் போயும் சித்தப்பா உன் பேச்சை கேட்டு இந்த மயிலுக்கிட்ட தோத்து போனேனே அப்படின்னு வந்து ஏற்கனவே சந்திரா உஷாரா இருங்க அப்படின்னு வந்து சொன்னா. இப்போ இந்த பாடுபடுத்திட்டானே அப்படின்னு சொன்ன நேரம் ஊர் மக்கள் இந்த கும்பாபிஷேகம் வர்றது நடந்து முடியது வர இந்த மயிலும் சிவனாண்டியும் ஜெயிலில் தான் களி தின்னுட்டு இருக்கணும். இங்கே இருந்தால் எல்லாமே கூறு கெடுத்துவாவ, அது நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஊர் மக்கள் ஜெயிலில் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் தரன்னு வந்து சிவனாண்டியும் முத்துவேலையும் பிடிச்சு போடாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு நம்ம சந்திரகலா சும்மா இருப்பாங்களா? அவங்க கொதித்து எழுதுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா என் புருஷங்கையால் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு தான் எல்லா தில்லுமுள்ளும் நான் பண்ணினேன். ஆனால் இப்போ என் புருஷனையே கும்பாபிஷேகம் முடியது வரை ஜெயிலில் கழித்திங்க வச்சுட்டான். இந்த கார்த்தியும் மயிலும் சும்மா விடக்கூடாது, என்ன நீ இருந்தாலும் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி வந்து சந்திராட்ட பேசுகிறாங்க. என்ன சித்தி, உங்கள் புருஷன் ஜெயிலில் வந்து கம்பி எண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு வந்து சொன்னேன். இந்த நேரம் இந்த தகவல் உங்களுக்கு வந்திருக்கணும்ல, அதுக்கு காரணம் அந்த கார்த்தி டிரைவர் பையன் தானே, ஓ மாப்பிள்ள தானடி, நான் எப்படி பழி தீக்கேன்னு பாரு, கடைசி வரைக்கும் நீ அவனு கூட சேர விடாமல் நான் சரி பண்ணுவேண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரகலா வந்து ரேவதி கிட்ட வந்து சொல்கிறாங்க. வாயை முடுங்க சித்தி, நான் இப்போ கூட என் கணவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். நீங்கள் எது சொன்னாலும் எங்கள் அம்மா நம்ப மாட்டாங்க. என்னதான் கண்மூடித்தனமான நம்பிக்கை என் மேலே தான் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் ஆட்டத்தை எல்லாம் நீங்கள் கட்டிடுங்க. எது நினைச்சாலும் சரி, இந்த கும்பாபிஷேகம் சரியான நேரத்தில் எங்கள் தாத்தா கொடுத்தபடி நடத்தி காட்டுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம சந்திரா அப்படியே மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. எந்த விஷயம் சொன்னாலும் என் அக்காக்காரி நம்ப மாட்டேங்க. இங்கே என்னன்னா இந்த ரேவதி என்ன வந்து இவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டு போகிறா. இப்போ என்ன பண்ணியாது என் புருஷனையும் மாமாவையும் வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரா வந்து நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே கணம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து இப்போ கோபத்தில் இருக்க சந்திரா என்ன வேணாலும் பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தை தடுத்து நிப்பாட்டலாம், ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மயிலையும் கார்த்தியும் வந்து அடுத்த திட்டத்துக்கு வந்து தயாராகிட்டாங்கன்னு சொல்லலாங்க.